ஆகஸ்ட் 7ஆம் தேதி கிருஷ்ணகுமார் டைரக்ட் பண்ணி மாதவன் நடிப்பில் ரிலீஸ் ஆன ஜிடிஎன் படத்தோட என்னோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றதான் நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட் வாழ்ந்துருக்காருங்க. அவருடைய பயோபிக் தான் இந்த ஒரு படம். ஆரம்பத்தில் ஜிடி நாய்க்கு மோட்டார் சைக்கிள் மேலே வந்துட்டு ஒரு மோகம் வந்துருக்கு. வெள்ளைக்காரர் வந்துட்டு நைட் நேரத்தில் சாலையில் போயிட்டு இருக்கிற போது அந்த மோட்டார் சைக்கிள் வந்துட்டு ரிப்பேர் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் அந்த ஒரு மோட்டார் சைக்கிள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்ல போக, சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையும் மோட்டார் சைக்கிள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இவர் நினைக்க போக, அங்கே இருக்கிற ஊர் மக்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டதுனால அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஊர் மக்களுக்கு போயிடுச்சு. இதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் போய் ஒரு உணவகத்தில் வேலை பார்த்து காசெல்லாம் சேர்த்து வச்சு மோட்டார் சைக்கிளை வாங்கி அதுக்கப்புறம் அந்த மோட்டார் சைக்கிளை வச்சு ஒரு ரிசர்ச் வந்து பண்ணுறாரு. இந்த ஒரு ரிசர்ச் மூலயமா அடுத்தடுத்து இவர் என்னெல்லாம் சயின்டிஸ்டாக கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. மூலமா கோடியா சம்பாதிக்கிறாரு. பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் காலேஜில் ஆரம்பிச்சு கட்டணத்தை வாரி குமிக்கிறார். இந்த படத்தை எதுக்காக போய் பார்க்கணும் அப்படின்னா, ஜிடி நாயுடு அப்படின்றவர் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாரு, அவர் யார், எப்படிப்பட்ட ஒரு புகழ்பெற்ற ஒரு பர்சன் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த படத்தை பார்க்கலாம். எஸ்பெஷலி வந்து கிட்ஸ் எல்லாரும் பார்த்து என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஒரு படத்தை பார்த்துட்டு அவங்க வந்து லைஃப்பில் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், என்ன ஒரு ஃப்யூச்சரில் வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்து இவரை வச்சு ஒரு கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்துட்டு கிட்ஸ்க்கு வந்துட்டு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் படத்தில் கூஸ்பம்ஸ் மெட்டராக வந்து மாதவன் வந்துட்டு இந்த மாதிரி டைலாக் ஒன்று சொல்லுவார், வெள்ளைக்காரங்க வந்துட்டு ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அது வந்து தேட்டரில் நல்ல ஒரு கிளாப்ஸ் வந்து வாங்குது. அண்ட் மாதவன் வெளிநாட்டுக்காரங்களோ இல்லை வந்துட்டு இங்கே ஜெயராமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்டராக வந்துட்டு கோயம்புத்தூருக்கு சேலத்துலேருந்து அவர் வந்து வருவார். இப்படின்ட்டு இவங்க 2% கிட்ட வந்துட்டு இவர் கெத்தா பண்ணுறக்கூடிய செயல்களை வந்து ஒரு பக்கம் வந்துட்டு நல்லா பண்ணாகவும் கொண்டு போயிருந்தாங்க. யாரு கிட்ட பேசுவீங்கன்னு தெரியுதா? எந்த நாட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் புரியுங்க. படத்தோட ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு பார்க்கும்போது பயோபிக் அப்படின்றதுனால ஒரு டாக்குமெண்ட்ரி பேஸ்டாகவும் இந்த படம் போகுது. இன்னொரு பக்கம் எடுத்துட்டிங்கன்னா இது ஒரு சினிமாத்தனமாக நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கமர்ஷியல் ரீதியாகவும் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு கொண்டு போன விதம் வந்துட்டு நல்லாவே சுவாரஸ்யமாக அந்த படத்தை எலிவேட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன், படத்தோட மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசன் அந்த அளவுக்கு படத்தில் வந்துட்டு பாடல்களும் சரி நல்ல ஒரு டீசெண்டாக இந்த திரைக்கதைக்கு தகுந்த மாதிரி நல்லாவே வந்து கம்போஸ் பண்ணியிருந்தாரு. அதே சமயம் வந்து திரைக்கதைக்கு வந்து நல்லா சட்டில்டாக வந்துட்டு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கோடியா சம்பாதிக்கிறாரு. அந்த படத்தில் பிரியாமணி, சத்யராஜ், துஷ்ரா விஜயன், மாதவன், ஜெயராமன் இப்படின்ட்டு முக்கிய கேரக்டர் நடிச்ச எல்லாருமே தனக்குன்னு கொடுக்கப்பட்ட கேரக்டரை நல்லா நீட்டாகவே ப்ளே பண்ணியிருந்தாங்க. படத்தில் வினயோட கேரக்டரும் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஷேடில் ஓரளவுக்கு நல்லா சுவாரஸ்யமாகவே அவரோட கேரக்டரை வந்து எழுதின விதமும் சரி அதை கொண்டு போன விதமும் நல்லா இருந்தது. ஆன் த ஹோல் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பக்காவான ஒரு மோட்டிவேஷன் மூவியாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. தாராளமாக கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம்.